இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலாமா? எங்க ஊர் கிராமத்துல இந்த மாதிரி தாங்க. கல்யாண வீடு வந்துட்டாலே போதும், அந்த தெருவே களக்கட்டும். இந்த மாதிரி சீரியல் பல்ப் கல்யாண வீட்ல இருந்து அந்த ரோட்டு வரைக்கும் கட்டிருவாங்கங்க. வீடு முழுக்க ஜொலிச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில தாங்க கல்யாணம். என் தங்கச்சி கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே என்ன பார்க்கறதுக்கு வந்தாச்சு. என்ன பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். குட்டி பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியோட பையன் தாங்க. நான் அவனுக்கு பெரியம்மா. என்னோட பையன் கூட தான். 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கியூட்டா இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. என்னோட பொண்ணு அப்படிங்கிறத தாண்டியும் என்னோட குட்டி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டே இருப்பாங்களாம். எப்படா நான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணாங்களாம். வேற எதுக்கு உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லத்தான். எல்லாரும் மறக்காம அபர்ணா குட்டி ஹாய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க பாருங்க சாப்பிட போயாச்சு. நேரா நம்ம எங்க போறோம், சோறு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பந்தியில இறங்கியாச்சு. சோறு சோறு, குழம்பு குழம்பு, கூட்டு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் எங்க ஊரு கல்யாண சாப்பாடு. நம்ம வீடியோவை எங்கேருந்து எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஊர் நேட்டிவ்ல கல்யாண சாப்பாடில் ரொம்ப முக்கியமாக போடுறக்கூடிய சாப்பாடு ஐட்டம் என்னவாவது ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா காய்கறியும் போட்டு அவியல் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது.